வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷைத்தான் அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் மாதவன், அஜய் தேவ்கன், ஜோதிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதை மையமாக வச்சு தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் அஜய் தேவ்கனும் ஜோதிகாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. தங்களோட 2 பிள்ளைகளோட சந்தோஷமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க ஃபேமிலி ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரிப்பில் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக உள்ள வருவார் மாதவன். வந்தவர் அந்த வீட்டோட மூத்த பொண்ணை ஒரு விதமான வசியம் மாதிரி பண்ணிடுவாரு. அதனால அந்த பொண்ணு இவர் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரியான ஒரு மோட்ல இருக்கும். அதை வச்சு அந்த ஃபேமிலியவே இவர் கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, மாதவனோட ரியல் இன்டென்ஷன் என்ன, அது நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் தான் இந்த படம். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக போகிறது கண்டிப்பாக இந்த படத்தோட பர்பஸ் அப்படின்னே சொல்லுவேன். திருஷ்யம் மாதிரியான ஒரு பர்பஸை இந்த படத்துலையுமே ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது திருஷ்யம்ல எப்படி தன்னோட குடும்பத்துக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா ஒரு நபர் போவாரோ, அதே மாதிரி இதில் அஜய் தேவ்கனும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போய் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் அந்த த்ரில் ஃபேக்டர் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதாவது மாதவன் யார், எதுக்காக அந்த குடும்பத்துக்குள்ளே வராரு, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் மேஜிக் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி சஸ்பென்ஸாகவே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் மாதவனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே ஒரு நீட்டான வில்லனிசத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 2 hours தான். ஸோ ஒரு குயிக் வாட்சாகவே நீங்கள் பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு ஏன் சைத்தான்னு பேர் வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த டுவர்ட்ஸ் த எண்ட் கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ஒரு மாதிரி லாஜிக்கலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சில சீக்வன்சஸ் அப்படின்றது ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக வந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதவன் அந்த பொண்ணு மூலமாக அந்த ஃபேமிலியவே கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாரு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக காட்டிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் கொஞ்சம் ஒரு விதமான போரான ஃபீல் அப்படின்றதுமே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய லெவலில் இருக்கவே இருக்காது. அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் டுவர்ட்ஸ் த எண்ட்லாம் பெரிய லெவல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் அஜய் தேவ்கன் வில்லனை வீழ்த்தக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சினிமாட்டிக்காக எடுத்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இது ஒரு டீசென்டான த்ரில்லர் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.